ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபிமா வந்து குட் கேர்ள் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் தான் குட் கேர்ள்ன்றதை காட்டுறது, நிரூபிக்குது, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன டைப் ஆஃப் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு. என்ன பேபிமா கொஞ்சம் காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனில் இருக்கிறதுனால கிச்சன் வீடியோ தான் அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிருப்பாங்க அவங்க. நீ வேற எங்கேனாச்சும் நின்றுக்கலாம்லப்பா, ஏன் பண்ண மாட்டேற? வர வர வேர்வையும் பார்க்க மாட்டேங்குது, வெயில பார்க்க மாட்டேங்குது. கிச்சன் கிச்சன் கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன பண்ணுது, எதா பண்ணுதுன்றத வீடியோக்குள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாட் பேபிமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தாச்சு கிச்சன் பக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றத வந்து அப்படியே செய்யும் போது பார்த்துருவீங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு ரெட்டு கீரை வாங்கியிருக்கேன். அது என்னது ரெட்டு கீரை? அதுக்கு பேர் என்ன? ரெட்டு கீரை தான் அதுக்கு பேரா? ரெட்டு தண்டு கீரை. அது ஏய், அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ரெட்டு சிவப்பு கீரை. சிவப்பு கீரையா? ஓகே, அது நீ இங்கிலீஷ்ல சொன்ன ரெட்டு கீரைன்ட்டு. ரெட் லீஃப், சிவப்பு தண்டு கீரை. ஆமா. அது இல்லாம நமக்கு புச்சா மாதிரி இது. அது இல்லாம எனக்கு புச்சா மாதிரி காலிஃப்ளவரே தூக்கி ஒழிச்சு வச்சியா? அது ஒரு இது இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி பூ எனக்காக மட்டும் நான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அதுக்கு மசாலா வாங்கினியா? வாங்கிட்டேன். என்ன பக்கோடா மசாலாவா? எஸ், அதுதான் இருக்குது. வேற யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இந்த பக்கோடா மசாலால இன்னைக்கு நானே இப்போ மசாலா கலக்கிறேன் பாரு, எவ்வளோ சூப்பராக கலக்குவேன்ட்டு. சரி, ஓகே, நம்ம கலக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் என்ன செய்ய போறோம். இப்போ காலிஃப்ளவர் வந்து நானே பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். பக்கோடா இதெல்லாம் நானே வாங்கிட்டு வந்தேன். அது இல்லாமல் எனக்கு இன்னைக்கு காலையில் நான் ஒரு இது ஒன்று பார்த்ததுல எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனீஸ், ஜாப்பனீஸ் அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு. அதெல்லாம் பேபிமாக்கு வேலைக்கு ஆகாது, உள்ளூர் கிழவி பேபிமா. ஸோ அதனால லோக்கல் டிஷ் தான் செய்யும். ஸோ நான் வந்து இனிமேல்ட்டு ஜாப்பனீஸ் ஃபுட்டு என்ன அது அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் செய்யலான் இருக்கேன். ஏன்னா மிகப்பெரிய ஆள் ஒருத்தர், அவர் வந்து ஜாப்பனீஸ் ஃபுட்லாம் அவரே வீட்டில் செஞ்சு சூப்பராக சாப்பிடுவாராமா. ஸோ அதனால் நான் இப்போ வந்து வீடியோவில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோக்கல் டிஷ்லேருந்தே ஆரம்பிப்போம். இதுதான், திஸ் இஸ் ஈஸி. ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெசேஜ் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஒரு மேடம் ஒருத்தவங்க. என்னென்னா, மகேஷ், நீங்கள் வந்து ஒன்றுமே உங்களுக்கு பண்ண தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முட்டை ஆம்லெட் போடுறதுன்னு வைங்க, அதை மட்டும்தான் செய்வீங்க நீங்கள். ஆனால் உங்களுக்கு வாய் மட்டும் வண்ணாந்தாலி வரைக்கும் கிழியுது, பேபிமாவை கிண்டல் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் இனிமேல் லைட்டாக இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான், வேற ஒன்று. அதுக்காக தான் நான் இப்போ உங்களை சந்தித்தேன். போன வாட்டி நீ போட்டியே, அது எப்படி இருந்தது, இது எப்படி இருக்குதுப்பா? நான் போட்டப்பவே போன வாட்டி நீ ஒன்று போட்ட, நான் ஒன்று போட்டேன். எந்த தான் நல்லா இருக்குதுன்னு சொன்னோம் மௌலியே. அந்த இப்போ முழுசாவே நானே போட்டேன். எப்படி பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சா? எப்படி மிங்கிள் ஆயிருக்குது பாரு, அப்படியே மிக்ஸ் ஆயிருக்குது அந்த காலிஃப்ளவர். இப்போ நீ என்ன பண்ண போற? காளான் குழம்பு தானே? காளான் குழம்பு, கீரை பொரியலா? இது வந்து பொரியல் தான் பண்ணுவாங்களா? இது இது பண்ண மாட்டாங்கல்ல? ஓகே பா, உன்ன மாதிரி தான்ப்பா நானும் தான்ப்பா நின்று இல்லாம பண்ணேன். நானும் தான்ப்பா நின்னுக்கிறேன் என்னமோ. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு கிச்சனோட ஷீபா வீட்டு கிச்சன்ல ஊத்து பெஜாரா இருக்குது. அது ஒரு டீயை போட்டு அது வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ மூஞ்சிலாம் வேத்து கிடக்குது பாவம். ஸோ அப்போ இது வந்து நிறைய பெண்களுக்கு உள்ள டிராபேக் போடுறது. அதனால கிச்சன் வந்து காத்தோட்டமா வைக்கணும்ன்றாங்க. கரெக்ட் தான். எல்லாரும் அபார்ட்மெண்ட் அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் அடைச்சிடுறாங்க. பாவம், வாழ்றதுக்கு வழி இல்லாம மக்கள் எல்லாம் அவதிப்பட்டுனுக்குறாங்க. ஐயோ, கவர்மெண்ட் ரேஞ்சுக்கு பேசுறேன் நீனு. உண்மைதானே? இப்ப பாரு எவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்ட்டு. இதுல அந்த இது அப்படியே ரெண்டா போட வேண்டியது தானா? நான் வந்து நேற்று யோசிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், கரன்னு போயிட்டு காளான் வாங்கிட்டு வந்து 65 போடுவேன்னா, ஆனால் காளான் இல்லை, அதனால கம்மனு விட்டேன். ஜாப்பனீஸ் டிஷ்ஷஸ்லாம் எதில் பார்த்தா கிளியராக தெரியும்ன்ட்டு தெரிஞ்சவங்க ப்ளீஸ் கமெண்ட் மீ. நான் அதை பார்த்துட்டு அந்த வெப்சைட்டில் பார்க்குறதா இல்லை எதில் பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. பேபிமா கிட்ட கேட்டால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்குது. பொறாம
என்ன பண்றது? எங்க பயங்கரமா நான் செஞ்சுட்டேன்னா எனக்கு செஞ்சு கொடு சாமி. அது ஒண்ணுதான் செய்ய மாட்டேன். சாரிப்பா, நான் செஞ்சு நான் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத கொடுப்பேன். உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா அவள் தான் அப்புறம் ஆளையா மாத்திடுவீங்க. ஒரு மிகப்பெரிய ஆள் வந்து அவர் வந்து தோணும் போது அவரே செஞ்சு அவரே சாப்பிடுவாராமா. அந்த மாதிரி நானும் ஆயிட போறேன். தட்ஸ் இட். ஜாப்பனீஸ் ஃபுட்னா என்னப்பா? இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தான் அவங்க சொல்லியிருப்பாங்களா இல்ல வேற ஏதாவது? அது ஜாப்பனீஸ் ஃபுட் என்னன்னே தெரியாம நீ பேசுனீங்கற பத்தியா? இல்ல எனக்கு தெரியல. அவர் சொல்லும்போது யோசிச்சேங்க. அதுக்கப்புறமா யோசிச்சேன் ஜாப்பனீஸ் ஃபுட்னா ஒருவேளை சைனீஸ் ஃபுட் தான் ஆக்சுவலி இந்த இதெல்லாம் இல்ல. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். ஆமா, அது யார் வேணாலும் செய்யலாம். அதை நான் கூட தான் செய்வேன். அது கிடையாது, வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால இனிமேல்ட்டு ஆஃப்டர் ஈஸ்டர் வந்து ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் பீக்கிங்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி போயிட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அது மாதிரி ட்ரை பண்ணலான்னுங்கிறேன். சரி ஓகே, ட்ரை பண்ணு, அப்புறமா வா. கேக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காளான்லாம் எனக்கு ஈக்குவலாக பண்ணுறேன்ட்டு என்னமோ பண்ணினுக்குது. பட் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன அடுத்த ப்ராசஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றது. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டேன், நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து புதுசா இருக்குல்ல, அதெல்லாம் ஓரளவு புதுசா இருக்கிறதெல்லாம் எடுத்து புது வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணணும்னு எடுத்து வச்சிட்டேன். ஆமா, இப்போ இங்க ரெகுலரா யூஸ் பண்றதெல்லாம் ஓகே, இங்க ரெகுலரா யூஸ் பண்றத அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெகுலரா நம்ம யூஸ் பண்றதை மட்டும் அப்படியே வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா அங்க போனா வந்துட்டு நம்ம எப்படி மாத்துவோம்ல, எல்லா திங்ஸும் கொஞ்சம் மாத்தி தான் அடுக்கி வைப்போம் நல்லபடியா. அப்படி இருக்கும்போது எதுக்கு எல்லாத்தையும் இப்போ வேஸ்ட் பண்ணினே, அதனால இதுக்கு எதுக்கும் செலவு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நாங்க எல்லாத்தையும் வந்து சேஃப் கார்டா வச்சுருக்கோம், சேமிச்சு வச்சு. இப்போ வாங்கின மிக்ஸி கூட அப்படியே தான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சிருவோம். நான் புது வீட்டுக்கு போய் தான் யூஸ் பண்ணுவேன். பட் அது எனக்கு பர்பஸ்க்காக எனக்கு தேவைப்பட்டது அப்படிங்கறதுனால எனக்கு வாங்கினேன். நீங்க நடுவுல இப்ப பாப்பீங்க புது வீட்டுக்கு தேவையான பொருட்களை நாங்க வாங்குறதெல்லாம். இப்ப வாங்க மாட்டோம், அப்புறம் தான் வாங்குவோம். பட் இப்ப நமக்கு ஏதாவது தேவைப்பட்டது வந்தது அப்படின்னா அதெல்லாம் புதுசா அப்படியே நம்ம எடுத்து வச்சிருவோம். இப்ப வந்து அடுத்து வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ மஞ்சூரியன் செய்யணும்னு யோசிச்சேன்ப்பா. நீ சிக்கன்ல செய்வல்ல, அது பேர் என்ன? அனி சிக்கன், டிராகன் சிக்கன் மாதிரி டிராகன் மஷ்ரூம் செய்யணும். ரெண்டும் ஒண்ணுதான். அது இன்னும் வதங்கவே இல்லையா? அதுக்குள்ள ஏன் இது எடுத்துட்டு அதான் மறதி ஆயிடுது உனக்கு வர வர. இது வெங்காயம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் வெட்டிக்கணும் போல. அன்னைக்கு வெங்காயம் அரி அப்படின்னா உங்க அக்கா அரிஞ்சது போயிரு. வெங்காயத்தை இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் எடுத்து போட்டு அரிச்சிடுச்சு. எதுக்கோ அரிய சொன்னா எல்லாத்தையும் போட்டு நறுக்கு. தயிர் பச்சடிக்கு 5 வெங்காயம் எடுத்து வச்சு அரியுது. ஆளுக்கு ஒரு வெங்காயம் வச்சு தயிர் பச்சடி சாப்பிடணுமா அம்மா? முடியல ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கறனால டென்ஷன் ஆகுது. என் மூஞ்சியே மாறி இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கர காண்டாகுது. இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். என்ன பார்த்தா குளிச்ச மாதிரியா இருக்குது. அதான் மேக்ஸிமம் வீட்டில் அப்படிதான் புரண்டு வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வேகுது ஹீட்டு அப்படியே மூஞ்சிலே அடிக்குது. இந்த இடம்லாம் எனக்கு அப்படியே சுடுது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம போட்ட வேண்டியதான். இந்த முருங்கைக்காய் எவ்வளவு சொல்லு பார்க்கலாம்? தெரியுமே, வேலை ஜாஸ்தியா? எவ்வளோ தெரியல. ஏன் 8 ரூபா ஒரு முருங்கைக்காய்? ஆமா, இப்போ இந்த சீசன் தானே இப்போ அதுக்கு முருங்கைக்காய் சீசன். வெயில தான். ஒரு மாம்பழம் வாங்கலையா நீ? எந்த மாம்பழம் சல்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மாம்பழமே வரமாட்டேங்குது. நான் இன்னைக்கு போய் சர்ச் பண்ணணும். நைட்டுக்கும் சேர்த்து நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நைட்டாச்சும் அட்லீஸ்ட் அந்த மிக்ஸி எடுத்து அன்பாக்ஸ் பண்ணுவோம்பா. ஆமா, அன்பாக்சிங் வீடியோ ஆஃப் மிக்ஸி. என்ன மிக்ஸி அது? அது இல்ல, எதுக்காக அந்த மிக்ஸி? புது வீட்டுக்காக அந்த மிக்ஸி அன்பாக்சிங். ஓகே, அது போதுக்கின நாள் அதுக்குள்ளே வாங்கி சாமானத்தை நம்ம தலைமையில தான் வச்சுக்கணும். வீட்டுல நடக்கிறதுக்கே இடம் இருக்காது அப்புறம். அதனால இது வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அது இஎம்ஐல தான் எடுக்கணும்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்க. அதனால தான் எடுத்துன்னு வந்தேன். இல்லைன்னா எடுத்துவே மாட்டேன். நான் பண்ணி துவைக்கிறது இதை. என்னப்பா கீரை அப்படியே வச்சுக்கிறேன் நீ? கடைசியா கூட செஞ்சுக்கலாம்ப்பா. அது இது எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான், 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். எல்லாமே சாப்பிடுறதுக்கா? குழம்பு ஆகணும். குழம்பு அப்புறம்
இது வந்து குழம்பு மிளகாய் தூள். ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிட்டோம்னா அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வெந்துடும். முருங்காவும் சரி காளானும் சரி. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும் 5 நிமிஷத்தில். இப்போ வந்துட்டு இந்த அடுப்பில் என்ன பண்ணணும்னா நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஓகே, கீரை நீ எனக்கு கேப் கொடுத்தீங்கன்னா அழகா என்னோட இது பாரு. அது சாப்பிடும் போது வறுத்துக்கலாம். இப்போ எதுக்கு உனக்கு அது இப்போ தண்ணி விடுதுப்பா, அது தண்ணியெல்லாம் நீ அதை கெடுக்கிறதுக்கு பார்க்குற. கெடுக்கிறதுக்கு பார்க்குறேன் நான். அது கெடுத்து எனக்கு 5-6 ஆச்சு. என்னைக்கு இருந்தாலும் என் அளவுக்கு உன்னால செய்ய முடியாது. எதுக்கு இதெல்லாம் சரியா? முடியாதுன்ற வார்த்தையே அகராதியில் கிடையாது, அது தெரியுமா? ஈஸ்டருக்கு அப்புறம் பாரு, ஒன்லி நீ யூ வில் ஈட் ஜாப்பனீஸ் டிஷ்ஷஸ், சைனீஸ் டிஷ்ஷஸ். முதல்ல தயவு செய்து அதை செய்ப்பா. ஆனால் கொஞ்சம் தான் தருவேன் உனக்கு. தரவே வேணாம், என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும்ன்ற, புரியுதா? இப்போ இப்படி பேசுற இந்த வாய் எப்பயும் ஒரே மாதிரிதான் பாப்பேன். நாளைக்கு டேஸ்டா இருக்குது அப்படின்னு எனக்கு கொடுக்காம கூட தின்னுவேன். நீ இந்த வீட்லயே நியாயமா பேசுறது நான் தான். யார் மனசு கஷ்டப்பட்டாலும் சரி கஷ்டப்படலனாலும் சரி கரெக்டா பேசுறது நான் மட்டும்தான். நீங்க பாத்து வீடியோ விட அங்க என்ன சட்டி நோண்டின்னு இருக்க? நீ தேவையில்லாத டாபிக் பேசுறேன், சட்டியை பாத்துன்னு வந்து ஆள் மனசு கஷ்டப்படுது அப்படின்னா அப்படியே போய் சொல்லிடுவாங்க. இந்த வீட்டுல உண்மையை மட்டுமே பேசுற ஒரே ஜீவன் நான் மட்டும்தான். சரிப்பா சரிப்பா, தேங்காய் அரைச்சி ஊத்துப்பா. இதுல கொஞ்சம் தயவு செய்து குழம்பு வைப்பா, புரியுதா? குழம்பு ஜாஸ்தி வைப்பா. இத்தினோண்டு சொப்புல வச்சுட்டு அப்புறம் நைட்டு கூட இல்லாம இது பண்ணிட்டு தேங்காய் தான் அரைச்சி வச்சிருக்கிய அப்புறம் என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ஊத்திட்டோம். இப்போ இது பண்ணணும், என்னென்ன பண்ணணும்? தேங்காவையும் அரைச்சி ஊத்திடலாம். எல்லாத்தையும் எல்லாம் ஒட்டுக்கா வெந்து குழம்பு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான டிப் கொடுத்துருக்கீங்க பேபிமாவுக்கு. அதை நான் பேபிமா கிட்ட சொன்னா, பேபிமா பாருங்க எப்படி பேச போகுதுன்ட்டு. நீ கீரை செய்யறது சரியே இல்லை பேபிமா, ப்ளீஸ் செக் அப்படின்னு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. போன வாட்டி நீ கீரை செஞ்சப்போ அதெல்லாம் நீ கவனிச்சியா? என்ன செஞ்சேன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏதோ நீ செஞ்சு தர, நான் சாப்பிடுறேன். நல்லா தான் இருந்தது. டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. நீ இது அவங்களுக்கு ரிப்ளையா கொடு. ஃப்ரெண்ட்ஸ், பையனெல்லாம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு பார்க்கணும். சூப்பரா போச்சு, வலுவலு வலுவலுன்னு போச்சு. நல்லா சாப்பிட்டோம். எவ்வளவு டேஸ்டா இருந்தது தெரியுமா? நீ கலர்ஃபுல்லா இருந்தது, அழகா இருந்தது, குழம்பு டேஸ்டா வேற இருந்தது. இத்தனை வருஷத்துல நான் வச்ச குழம்பு அந்த குழம்பு தான் நல்லா டாப்னு சொல்லுவேன் நானே. ஆமா, அப்புறம் என்னத்துக்கு அது நம்ம தப்பா கரெக்டா ஆராய்ச்சி பண்ணின்னு நமக்கு தேவை சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கணும், அவள்தான். அது தப்போ கரெக்டோ. நம்ம போய் இப்ப சாப்பிடலையா, ஒரு ரோட்டு கடையில போய் சிக்கன் வாங்குறோம். சிக்கன் வாங்கும்போது டேஸ்டா இருக்குதான்னு மட்டும் தானே பாக்குறோம். அவங்க அந்த லெவலுக்கு சுத்தம் பண்றாங்களா அதை பத்தி நம்ம பாக்குறது இல்லல்ல. இல்லையான சிக்கன் அப்படின்னா டப்ப 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 டப்பன்னு வாங்கி எடுத்து கடிக்கிறோம்ல. ஒரு புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ணா அது டேஸ்டா இருந்தா கூட்ட அழுமுது இல்லங்க. ஆமா, நானும் இங்க ஒரு கடையில கண்டுபிடிச்சிட்டேன். செம்ம டேஸ்டா இருக்கும் அங்க சில்லி. இதுங்க வாங்கி சாப்பிட்டதுங்க, வாங்கி வந்து கொடுத்தேன். நல்லாவே எனக்கு நீ ஆறிடுச்சு. அது சூடா சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? அது சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேற டியூஸ்டேவா போச்சு, இல்லைன்னா எனக்கு சிக்கன் குழம்பு தான் வச்சிருப்பேன் நானே. சிக்கன் சாப்பிடும் போது இருக்குது. ஆமா, அப்படிதான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே வேணாம் டியூஸ்டே அப்படின்ட்டு கீரை எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் என்ன கீரை? இதுக்கு பேரு என்ன? ரெட்டு கீரையா? சிவப்பு கீரை. சிவப்பு கீரை. இதுக்கு பேரு சிவப்பு கீரை எல்லாம் கிடையாது. இதுக்கு பேர் வேற ஏதாச்சும் இருக்கும். சிவப்பு தண்டு கீரை இது பேரு. சிவப்பு அந்த சிவப்பு கீரை சொல்லுவாங்க, நீங்க கேளு. தெரியல. அவனே போட்டிருப்பானே, பிக் பாஸ்கெட்ல தான் ஆர்டர் போட்டேன். அவனே இந்த கீரை பேர் போட்டிருப்பாங்களே. ஆமா, ஆயவே வேணாம். அப்படியே அப்படியே அப்படி அப்படியே கிள்ளி கிள்ளி வெட்டினா போதும். கழுவு ஒரு கழுவு கழுவிட்டு இன்னொரு 5 ரூபா கூட இருக்குது, அவ்வளவுதான். ஆமா, அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா டிராவலிங் அலவன்சஸ் ஏதாவது பிடிக்கிறாங்களா? எதுவுமே இல்லையா? ஓகே, நமக்கு கீரையும் ரெடி ஆக போகுது. அவ்வளோதான். கீரை 5 நிமிஷம் கூட ஆகாது போட்டுருக்குல்ல. அதான் சொன்ன சீக்கிரம் ஆகிடும் அது. இப்போ அடுத்தது நான் என்னோட சில்லி தான். ஆமா, இப்போ வர வர என்னமோ தெரியல, அப்படியே ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடணும் தான் என் மைண்ட் சொல்லுது. ஏன்னா நான் கொஞ்சம் இழைச்சிருக்கேன். ஓ, அதனால
அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆமா, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு ஆகாது. நம்ம அப்புறம் ஆசைப்படுற ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. ஒரு அளவுக்கு ஆயிட்டா அதுக்கப்புறம் போடவே முடியாது. ஆனா போடுறவங்க போடுறாங்க, எல்லாருமே போடுறாங்க. ஒரு ஏஜுக்கு மேலே 50 சினிமா நடிகர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் பாக்குறாங்களா? அவங்க வயசையே காட்ட மாட்டேன்றாங்க. இப்ப நான் மட்டும் ஏன் ஃபீல் பண்ணணும்? என் ப்ரொஃபஷனல் யூடியூபர் தானே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? நான் நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது. கரெக்டா? கரெக்ட். அப்ப வந்து நான் ட்ரெஸ் பண்ணலாம். நீ ட்ரெஸ் பண்ணலைன்னா யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. அழுக்கு நைட்டியை போட்டுன்னு வந்து சமைச்சுன்னு இருந்த. கரெக்ட். இப்ப பாருங்க சம்மர் குளுன்னு எடுத்துக்கிறேன். எங்க குளுன்னு இருக்குது? நான் கூட தான் போட்டிருக்கேன். குளுன்னு இருக்குது. அந்த மத்த ட்ரெஸ்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது காட்டன் நல்லா தானே இருக்கு. காட்டன் தான் போடணும் இந்த சீசனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன் 200 250 அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஏன்னா 3 months தான் நம்ம போடுறோம். திருப்பி 3 monthsக்கு மாத்துவோம். அந்த 3 months உழைச்சாலே போதும். அப்படிதான். என்ன பேச்சு பேசுற நீ? சீக்கிரம் கீரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அதுவும் 5 minutesல ஆயிடும்னு நினைக்கிறேன். கொதிச்சு ஓரளவுக்கு கொதிச்சு முடிச்சிச்சு. அடுத்தது நம்மளோட என்ன 65 அது கோபி சில்லி கோபி 65 போட்டோம்னா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எப்படி அழகா இருக்கு கீரை, பார்க்கறதுக்கே ஆசையா இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. இல்லப்பா, ஆமாப்பா, கீரைலாம் எனக்கும் பிடிக்கும்பா. இப்பெல்லாம் கீரை செய்யறேன்னா அது நீ எனக்காக செய்யற, உனக்காக செஞ்சுன்னு கிடக்குற. என்னமோ எனக்காக செய்யற மாதிரி பேசுனுங்கிற. என்னப்பா என்ன சூப்பர் டிஷ் என்னென்ன இருக்கு? வாயால சொல்லு, வாயால சொல்லு. எப்ப பார்த்தாலும் புலம்பினே இருக்கிறியே, சொல்லு. காளான் முருங்கைக்காய் குழம்பு, கத்திரிக்காய் போட்டு குழம்பு. காளான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு. காளான் சூப்பரா இருக்குது. அப்புறம் கோபி 65 வேற லெவல் டேஸ்ட். யாரு நீ செஞ்சதுனால? சரி சரி ஓகே, பேசாத. இதுவும் டேஸ்டா தான் இருக்கும். ஆனா அது சொல்றேன் நான், செம்ம டேஸ்ட் அப்படின்ட்டு. அடுத்தது என்ன வைக்கிற? கீரை. இப்போ ஃபர்ஸ்ட் கீரையை சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. கீரை எல்லாம் டெய்லி எடுத்துக்கிறது நல்லது, ஸ்கின்கே நல்லது இல்லப்பா? ஆமா, தெரியல. மொத்தத்துல நல்லது. கோபி 65 எடுத்து 2 வாயில போட்டேன். அதுக்கப்புறம் நான் கிச்சன் பக்கமே போலையே. போன செஞ்சதே இத்தினோண்டு பூ தான். போனோன்னா காலி பண்றேன் சாப்பாடு வரதுக்கு முன்னாடின்ட்டு இங்க ஓடியாந்துட்டேன் நான். சூப்பரா இருந்தது.